எனர்ஜி இன்புட் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த வேலையை செய்ய முடியும்னு நினைக்கிறாங்களோ ப்ராபப்ளி அதுதான் வந்து மேன்கைண்டில் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்காக இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிக்கிமுக்கி கல்னு கூட சொல்லலாம். எல்லா கல்லையும் சோலார் வந்து பிகம் a very big sector in futureல. இன்னைக்கு அதில் ட்ரைன்டு பீப்புள் கம்மி. இப்போ அந்த செக்டார் நோக்கி நான் என்னோட கவனத்தை செலுத்துவதன் மூலமா so we know that we are actually killing the environment. So on a sustainability point of view, sustainability-னா என்னது, இன்னைக்கு நம்மளோட நீடை வந்து நாம அதை வந்து அச்சீவ் பண்ணிக்கிறோம் வித்தவுட் டேமேஜிங் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸோட அவால்வியலை வந்து என்டர்ப்ரனராக ஆகணுன்றது இன்னைக்கு 190 பேருக்கு மைண்டில் இருக்குது. ஆனால் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. நான் அதை பண்ணணுமா வேணாமா அப்படின்ற தேடல் இருக்குது. ஆனால் அரசனோட உதவியும் ஸ்கீம்ஸும் இன்றைக்கி நிறையா இருக்குது, முன்னாடி காலம் மாதிரி இல்லை. அப்போ அவங்க அதை சிந்திக்கும் போது எப்படிப்பட்ட பயணத்தில் அவங்க ஈடுபடும் போது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம எல்லாருமே பிறந்ததிலிருந்து 3 இடத்துல நம்மளோட டிராவல் அப்படின்றது நகர்ந்து போயிட்டே இருக்கு. பிறப்பு, கல்வி, வேலை வாய்ப்பு, அது சார்ந்த சுயதொழில், அதுக்கடுத்தது தன்னோட ஃபேமிலி, சொசைட்டி. இந்த 3த்துல தான் ட்ராவல் பண்ணுறோம். அந்த 3த்துலையும் ட்ராவல் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. அது ரிகார்டிங்கான நிறையா விஷயங்களை நம்ம இன்னைக்கு ஒரு தனி நபர் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்மள ஒருவர் தான் படிச்சுட்டு நிறைய போராட்டங்களுக்கு பிறகு, நிறைய கற்றலுக்கு பிறகு அவங்க ஒரு கம்பெனியோட எம்டியாகவும் இருக்காங்க, அந்த கம்பெனியோட ஃபவுண்டராகவும் இருக்காங்க. அந்த கம்பெனியோட நேம் வந்து செம்பியன் ரிசர்ச் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். அவங்கள தான் நீங்கள் சந்திக்க போகிறோம். உங்கள் சார்பாக நிறைய கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்குறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு புரிதலை நீங்களே ஒரு ப்ரொஃபைலாக சின்ன இன்ட்ரோவை சொல்லிவிடுங்க. ஓகே, என்னோட பேர் செந்தில். நான் ஒரு பேசிக்காக பிஇ ட்ரிபிள்இ என்னோட கிராஜுவேஷனுங்க, டிப்ளமோ அண்ட் பிஇ நான் ட்ரிபிள்இ படிச்சிருக்கேன், எம்பிஏ, அண்ட் தென் ஐ எம் இன் டு பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் ரிஃபைனரியில் ஒரு 25 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஸ்டார்டட் மை கேரியர் இன் சிஎஸ்ஐஆர், நம்ம கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அதில் R&D இன்ஜினியராக ஒரு 9 வருஷம் ஒர்க் பண்ணேங்க. சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு காரைக்குடியில் இருக்குது. அண்ட் தென் ஐ மூவ் டு சிங்கப்பூர். ஐ ஸ்பெண்ட் தேர் ஃபார் 10 years ஃபார் மை ஜாப். யூஎஸ் எம்என்சி, யூரோப்பியன் எம்என்சின்னு நிறையா ஒரு 5 காண்டினென்ட்டுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுவதும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்து நான் இந்தியா திரும்பிட்டு 2018 ஐ கேம் பேக். ஆஃப்டர் கோவிட் ஐ ஸ்டார்டட் மை ஓன் ஆப்ரேஷன்ஸ் இன் த நேம் ஆஃப் செம்பியன் ரிசர்ச் அண்ட் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். நவ் ஐ எம் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்போர்ட்டிங் டு சிங்கப்பூர், மலேசியா, USA, மிடில் ஈஸ்ட், ஆல் தீஸ் திங்ஸ். சார், நீங்கள் இன்ஜினியரிங்கே படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டில் நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இன்ஜினியரிங் கம்பெனி வச்சுருக்கீங்க, இன்ஜினியரிங்கில் ரிசர்ச் பண்ணுறீங்க. உங்ககிட்ட கேட்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான கேள்வியாக இருக்கலாம், ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது மிகப்பெரிய பதிலை கொடுக்கும். இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்லுங்கள் சார். இன்ஜினியரிங் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வார்த்தை ரொம்ப நாளாக ரொம்ப ரொம்ப ஒரு நூற்றுக்கணக்கான வருடங்களாக இருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ நாம் இந்த கல்வி சூழல்களில் நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே பார்த்தாலும் நம்ம கேட்குறோம். இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ஒரு சயின்ஸ், நம்ம நேச்சரில் இருக்க லாஸ், அந்த பிரின்சிபல்ஸை பயன்படுத்தி டுவர்ட்ஸ் அ ப்ராடக்ட், அது ஒரு சொல்யூஷன்ஸை கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்மளை படம் பிடிச்சிக்கிட்டு இருக்க இந்த கேமரா, இந்த கேமராவை நாம் வந்து இன்ஜினியர்டு பண்ணி இந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம ஆஃபர் பண்ணதுனால இப்போ நம்மளை அது வீடியோ எடுக்குது, அதை நம்ம எல்லாருக்கும் காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெயில் கிளிப்பராக கூட இருக்கலாம். அது வந்து ஒரு பேசிக்காக மெட்டல், பட் அந்த மெட்டலை நேராக வச்சு நம்ம நெயிலை கிளிப் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு செர்டன் சயின்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி நாம் மெருகேற்றணும், எப்படி அந்த மெட்டலை வந்து ஒரு ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை கொண்டு வரது engineering. இந்த engineering மூலமா அந்த டூல்ஸை நம்ம எடுத்துட்டோம்னா it becomes a technology and then it will do a particular job. So this is an engineering. சூப்பர் சார். எனக்கு இன்னொரு கேள்வி சார். இன்ஜினியரிங்கோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பு எது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா சார்? இன்ஜினியரிங்கோட முதல் கண்டுபிடிப்பு அப்படின்னா, அடிப்படையில் நாம ஒரு சக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே ஒரு இன்ஜினியரிங்கோட கண்டுபிடிப்பு தான். ஏன்னா சக்தியோட உள்ளீடு இல்லாமல் எந்த விதமான இன்ஜினியரிங் ப்ராடக்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி எனர்ஜி இருக்குது, ஈவன் பிஃபோர் மாடர்ன் சயின்ஸ் கம்ஸ், அதுக்கு முன்னாடியே எப்போ வந்து ஒரு எனர்ஜி இன்புட் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த வேலையை செய்ய முடியும்னு நினைக்கிறாங்களோ ப்ராபப்ளி அதுதான் வந்து மேன்கைண்டில் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்காக இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிக்கிமுக்கி கல்னு கூட சொல்லலாம். எல்லா கல்லையும் அவங்க வந்து எடுத்து பண்ணியிருக்க முடியாது, எல்லா ஷேப்லையும் பண்ணியிருக்க முடியாது. ஃபயருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரது
போகிறதுக்கு தே ஹேவ் யூஸ்டு சம்திங். ஸோ தட் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஜினியரிங் ஆக்சுவலி. கரெக்ட் சார். எனக்கு இன்னொரு புரிதல், இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்ஜினியரிங் எந்த இடத்துல இருக்குது சார்? இன்னைக்கு இன்ஜினியரிங் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு நான் சில விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது. அடிப்படையில் நாம் மனிதன் இன்னைக்கு நம்மளோட அந்த மாடர்ன் சயின்ஸ்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இல்லைன்னா 6 படிக்கட்டுகள் தான் அதில் மொத்தமாகவே இருக்கு. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் எது அப்படின்னா விவசாயம். அது வரையிலும் மனிதர்கள் அவங்களோட சர்வைவலுக்கு எல்லாத்தையும் அப்படியே வேட்டையாடி அப்படி இப்படி போயிருக்க முடியும். விவசாயங்கிறதே ஒரு கண்டுபிடிப்பு தான் இல்லையா? நாம் ஒன்றை விளைவிக்க முடியும், ஆற்றங்கரை ஓரத்துலையோ இல்லை ஏதோ ஒரு நீர்நிலை இருக்கக்கூடிய ஓரத்தில் நம்ம அதை விளைவிச்சு சாப்பிட முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பெஸ்ட் டெக்னாலஜி. கரெக்டாக ஒரு இன்ஜினியரிங், அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த இன்ஜினியரிங்க்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் ஃபாசில் ஃபியூவல். அது என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே இடத்துல வசிக்கிறவங்க அந்த ஃபியூவலை யூஸ் பண்ணி விளக்கு எரிக்க முடியும், நெருப்பு வைக்க முடியும், இன்னும் பல்வேறு துறைகளை பண்ண முடியும். அதுக்கப்புறமா அது ஆட்டோமொபைல்ஸுக்கும் வர ஆரம்பிச்சது. ஸோ ஃபாசில் ஃபியூவல் இஸ் செகண்ட் டிஸ்கவரி. தேர்ட் டிஸ்கவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி இன் ஹியூமன் லைஃப்ல இல்லாதப்போ முதன்முறையாக எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று புதுசாக வருது. அது 3வது படிக்கட்டுங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படியே வந்துட்டு இருக்கு. அங்கே செமிகண்டக்டர்னு சொல்லக்கூடிய இதோட ஒரு பங்கு உள்ள வருது. அப்போ அதுதான் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம சொல்கிறோம். வித் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் த செமிகண்டக்டர் பிரசன்ஸ் பிகம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். அது அதுக்கு அடுத்து 4வது படிக்கட்டு. இப்படி நம்ம அந்த எவல்யூஷனில் வந்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்தது. அது ஒரு டிஸ்டிங்க்ட் ஒரு இது. ஸோ அது 5வது படிக்கட்டு. இன்னைக்கு அதுலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி மெஷின் லேர்னிங், இதெல்லாம் இந்த குவாண்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி இது ஒரு 6வது லீப். நீங்கள் எதை வேணால் சொல்லலாம். இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு ஏரோப்ளேனை சொல்லலாம், ஒரு காரை சொல்லலாம், இல்லை கம்ப்யூட்டரை சொல்லலாம், எதை வேணால் சொல்லலாம். இது இந்த 5ஓட உதவியால் தான் இது உருவாக்கப்படுது. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் எவல்யூஷன் ஆஃப் இன்ஜினியரிங். சூப்பர் சார், எளிமையாக புரிதலாக இருந்தது. இப்போ இன்ஜினியரிங்கில் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணுறோம். வேர்ல்டுலேயே அதிக கன்சியூமர் இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். உலக நாடுகள் எல்லாமே இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை. நம்மளும் நிறைய ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணுறோம். ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஏன் இங்கே வேலை இல்லை? இது நல்ல கேள்வி சார். அடிப்படையில் நம்மள்ட்ட என்ன ஒரு விஷயம் இங்கே லேக் ஆகுது அப்படின்னா, நாம் பயன்படுத்துறதுல மட்டுமே நம்மளோட கவனம் இருக்கே தவிர, பயன்படுத்துவோருக்கு இதை எப்படி புதுமையாக, புது முயற்சியாக, புது ஒரு மெட்டீரியலை வச்சு இதை நாம் செய்யணும், செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பேரில் ஒரு 100 பேர் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஸ்பிரிட் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் டிசைன், டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களோட ஆர்வம் இருக்கலாம். இங்கே நம்ம அதே இது பார்த்தோம்னா நம்மள்ட்ட 1000 பேரில் ஒரு 10 பேர் கூட அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி கன்சம்ஷனுக்காக மட்டும்தான் ரெடியாக இருக்காங்களே தவிர அவங்களால உருவாக்குதல்ங்கிறதுல ஒரு சுய முயற்சி ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இவ்வளோ இந்த லேண்ட்ஸ்கேப் முழுவதும் நேரம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்மள்ட்ட ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஒரு நெயில் கிளிப்பரோ இல்லை ஒரு ஹேர் பின்னோ இல்லை ஏதோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒன்று நம்மளோட பிராண்டில் ஒன்று உருவாக்கி நம்ம பயன்படுத்த முடியலைங்கிறது ஒரு துரதிருஷ்டம்தான். இதை மாற்றணும். இதுக்கு நாம் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கொடுத்தா தான் இதை நம்மளால் மாற்ற முடியும். வெறும் தியரிட்டிக்கல் மெமரைசேஷன் வில் நாட் ஹெல்ப். சரி சார், இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம இந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப எளிமையாக நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்ன பார்வையை நோக்கி இன்ஜினியரிங் படித்தவங்களோ இல்லை இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ, அது குவாலிஃபிகேட்டாக நான் சொல்லலை, இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ புரிதல் இருக்கிறவங்களோ எதை நோக்கி நகரும்போது நிறைய கண்டுபிடிப்புகள் இந்தியாவில் உருவாகும் சார்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், இப்போ என்னோட ஓன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில், இப்போ ஏன் நான் இன்னைக்கு சில விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணும்போது உடனே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. த்ரூ டிஃப்ரெண்ட் ரூட் பார்த்து அது ஒரு ஃபெயிலியர்ஸு, அதுக்கான டைம், எனர்ஜி, மணி இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வரோம். ஆனால் அப்போ நம்ம செய்கிற இந்த வயசில் நம்மளுக்கு என்ன கேள்வினா, ஏன் அதை ஒரு 15 வருஷம் முன்னாடி நம்ம முயற்சி பண்ணல, 20 வருஷம் முன்னாடி ஏன் முயற்சி பண்ணல, என்ன தடுத்துச்சு அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ளே வந்திருக்கும். அப்போ அது நம்மளோட மிஸ்டேக்காக மட்டும் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது நம்மளோட சமூகம், நம்ம கல்வி திட்டம், நம்ம சுற்றுப்புற சூழல், நம்மளோட கவர்மெண்ட் பாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் நம்ம ரிஃபைன் பண்ணால் தான் இது மேஸ் லெவலில் யங்ஸ்டர்ஸை அந்த லெவலுக்கு கொண்டு போகும். அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கல்வி திட்டத்தில் அதிகமான சிலபஸை வச்சு மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி
எழுதி பாஸ் பண்ணிட்டேன், நான் 98 மார்க் எடுத்துட்டேன், 100 மார்க் எடுத்துட்டேன்னு சொல்கிறத விட குறைவான சிலபஸை வச்சு அதிகமான ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஜர், அவங்களுக்கு வந்து தியரி கிளாஸ் ரூமோட எக்ஸ்போஜர் ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்க நேரடியாக அந்த துறை சார்ந்த ஒரு கம்பெனிகளுக்கு போயிடலாம். அது கவர்மெண்ட் வந்து ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இத்தனை நாள் வந்து கேலண்டர் டேஸ் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், அப்பார்ட் ஃப்ரம் இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும், அது வந்து பார்ட் ஆஃப் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். அவங்க வந்து அங்கே ஒரு தியரிட்டிக்கல் ஒரு ஸ்டஃப்பு, ஒரு எக்ஸாமினேஷனுக்கு தான் அங்கே டச் இருக்கணுமே தவிர இங்கே தான் அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அவங்களோட கண்ணு காது மூக்கு இங்கே அவங்களோட இந்த விஷயம் எல்லாமே என்ன இண்டஸ்ட்ரியில் நடக்குது, எப்படி அவங்கள வந்து அவங்க தயார்படுத்திக்கலாம்னு புரியணும். இதுக்கு பேசிக் ஷிஃப்ட் வந்து ஃப்ரம் தியரி டு ப்ராக்டிக்கல் கிளாஸ், தட்ஸ் மேண்டேட்டரி. சரி, இப்போ ஏன் கூட அந்த 10th 12th படித்தவங்களே கொஞ்சம் பேர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்க. ஈவன் நான் வேறு லைனில் போயிட்டேன். பட் அந்த இன்ஜினியரிங் படிக்கும்போது நீங்கள் சொன்னதில் தான் அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமானதாக இருக்குது. அதே டைமில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்படின்றதும் முக்கியமானதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அந்த இன்டர்ன்ஷிப்புக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கோ எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கலை. மாறுதலாக அதை வாங்கி காட்டக்கூடிய ஒரு விஷயமா ப்ராடக்டாக மாறிடுச்சு. இன்டர்ன்ஷிப் அப்படின்றது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியை போய் விசிட் பண்ணுற ஏரியாவாக தான் இருக்குது. அதை உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இதை மாற்றணும். இப்போ என்ன சமீபத்தில் இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி என்னை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க, இன்டர்ன்ஷிப்பு அனுப்பிச்சி விடட்டுமா அப்படின்னு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இங்கே வந்து கற்றுக்கணும், வேலையை புரிஞ்சுக்கணும், எங்கள் மாதிரி இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து உள்ள வேலைக்கு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இங்கே வரட்டும், நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ சர்டிஃபிகேட்டுக்காக வரேன், ஏதோ ஒன்று நாங்கள் சும்மா வந்தோம் போனோம் கணக்கு காட்டுறதுக்கு அப்படின்னா அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணல அப்படின்னு சொன்னோம். எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி அவங்களோட கடமை முடிஞ்சா சரி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து காலேஜை விட்டு அனுப்புகிற அந்த போக்கை குறைச்சிக்கிட்டு இண்டஸ்ட்ரீஸ் கூட டைப் பண்ணி பேசிக்காக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு வெல்டிங்கை பற்றி ஒரு ப்ராசஸ் கூட தெரியல, எது நட்டு எது போல்ட்டுன்னு கூட சரியா புரியல, நட்டை போல்ட்டுங்கிறாங்க போல்ட்டை நட்டுங்கிறாங்க. ஸோ இது வந்து அடிப்படை மெக்கானிக்கல். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு எதை ஒயர்னு சொல்லணும்னு தெரியல, எதை கேபிள்னு சொல்லணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லை. நான் சொல்றது என்னன்னா, ஒரு கிளாரிட்டியை கொடுக்கல, ஒரு ஃபண்டமெண்டல்ஸோட கிளாரிட்டி, அதோட அந்த ஒரு கம்ப்ளீட் பேனரோமிக் வியூ வந்து அவங்களுக்கு செட் பண்ண இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டம் வந்து தொடர்ந்து தவறிக்கொண்டே இருக்கு. அது அவங்களோட அந்த அடுத்தடுத்து அவங்க எக்ஸாமை நோக்கி ஓடுறதுனால அதை அவங்க ரீச் பண்ணாம போயிடுறாங்க. இதை நாம மாற்ற தான் வேணும். இது வேற மாதிரியான ஒரு சிலபஸ் செட் பண்ணி நம்ம கொண்டு வந்தால் தான், வேல்யூவேஷன் ஸ்கீம் மாற்றினா தான் இதை மாற்ற முடியும். சரி, இதை பார்க்குறவங்களோட மனசில் அடுத்த கேள்வி இருக்கும் சார், எது ஒயர் எது கேபிள்? ஓகே, நல்ல கேள்வி. இப்போ கேபிள்ங்கிறது வந்து 2 இல்லை 2க்கு மேற்பட்ட வயர்களை பின்னப்பட்டது கேபிள். உதாரணத்துக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வருது, அதில் வந்து ஒரு லைவ் ஒயர் இருக்குது, ஒரு நியூட்ரல் ஒயர் இருக்குது, ஒரு எர்த் ஒயர் இருக்குது. இது 3ஐயும் போட்டு நம்ம பண்டில் பண்ணிட்டோம்னா இட் பிகம்ஸ் அ கேபிள். ஓகே. ஸோ அந்த ஒரு ஒயர் மட்டும் வருது, இட் கேரிஸ் ஒன்லி ஒன் லைவாக இருக்கலாம், அதில் மல்டி ஸ்ட்ராண்ட் இருக்கலாம். ஓகே, ஒரே கம்பியில் வந்திருக்கலாம், இல்லை சின்னதாக நிறைய கம்பிகளை கொண்டு அதை செஞ்சுருக்கலாம். பட் இட் இஸ் ஒயர். அந்த வயரை எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்து ஒரு ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் அ கேபிள். ஓகே. கேபிள் ஆக்சுவலி டேக்ஸ் ஆல் த வயர்ஸ் இன் ஒன் பண்டில். ஓகே, தட்ஸ் அ டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் அ சூப்பர் சார். அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. இது எந்த ஒரு செக்டாரையுமே குறைச்சி மதிப்பிடுறதாகவோ இல்லை வந்து இன்னொரு செக்டாரை அதிகப்படுத்தி சொல்கிறதுக்காகவோ இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸாக பார்க்குறோம், நடுவில் ஒரு மாதத்தில் ஒரு நியூஸ் வருது, ஐடி செக்டாரில் இந்த கம்பெனிலேருந்து 1000 பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க, 10,000 பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையில் கூட பார்த்தா HCL நிறுவனத்துலேருந்து 10,000 நபர்களை வேலையை விட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஏஐ தான் தாக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக ஐடி செக்டார் தான் பீக்கில் இருக்குது. ஆனால் இந்த இன்ஜினியரிங் செக்டார்னு ஒரு செக்டார் இருக்குல்ல, ஆமாம், அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு செய்தி கூட வந்தது கிடையாது. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஓகே, கண்டிப்பாக இது ரொம்ப நல்ல கேள்வி. ஐடியில் பார்த்தீங்கன்னா ரெப்படேட்டிவாக நடக்கிற டாஸ்க் அதிகம். அதுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங் இருக்கணும்னு அவசியம் இல்லாத ஒரு பொறுப்பு. ஒரு கோடிங் செக் பண்ணுவாங்க, ஒரு ப்ரோக்ராமை செக் பண்ணுவாங்க, அதுக்கு செட் ஆஃப் செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதுபடி இருக்கான்னு இவ்வளோ நாள் வந்து அங்கே மனிதர் உட்காந்தா தான் அந்த வேலை நடக்கும்னு இருந்த இடம் எல்லாமே இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நாம் வந்து ஒரு ஏஜென்ட்டை போட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னா அது ஒரு 1000 பேர் இவங்க உட்காந்து செக் பண்ணுற அந்த நேரத்தில் அது வேலையை அதை முடிச்சு கொடுத்துரும். அப்போது அவங்களுக்கு வந்து அந்தபடி தான் போவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு, அவங்களுக்கு வந்து ரெவன்யூ, அவங்களுக்கு அது செய்யும்போது இவ்வளோ பேருக்கான வேலை இருக்க வாய்ப்பு இல்லை. இன்ஜினியரிங்கில் ஏன்னா இல்லை அப்படின்னா, அது நடக்குது, ஸ்லோவாக நடக்குது. எப்படி அப்படின்னா, இன்ஜினியரிங்கில் இந்த மாதிரி வெறுமனே சாஃப்ட் ஒர்க் அப்படின்னு கிடையாது. இது வந்து பீசஸ் ஆஃப் கேல்குலேஷன்ஸ், பீசஸ் ஆஃப் டிசைன், பீசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்
டூல்ஸ் ஃப்ரம் கேட் டூல்ஸ்லேருந்து இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்லேருந்து வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து டிவைட் ஆகி ஒன்றுக்கு ஒன்று இன்டர்கனெக்ட் இல்லாமல் அப்படி இருக்கிறதுனால இன்னும் அந்த பெனட்ரேஷன் ஃபுல் ஸ்விங் அங்கே வரல. ஆனால் இதே இது இன்னும் 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ இன்ஜினியரிங்லேயும் இந்த மாதிரி வந்து நிறைய இந்த ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய வேலைகளை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக டேக் ஓவர் பண்ணிடும். எங்கே நாம் வந்து ஒரு ஸ்கில் செட்டோடு அதை பண்ண வேண்டியிருக்கோ அங்கே தான் நம்ம ரிட்டைன் பண்ணிக்க முடியும். இது காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணவும் முடியாது, டோட்டலாக அக்செப்ட் பண்ணவும் முடியாது. பட் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஸ்கில் செட்டை வந்து அவங்க டெவலப் பண்ணால் இண்டஸ்ட்ரீஸ் cannot இக்னோர் தம். அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட்டை அவங்க ரெடி பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் வில் பி லைக். சார், இப்போ கொஞ்ச நாளாக ஒரு வருஷமாக நிறைய விஷயங்கள் வெளியில் வருது. சோலார் வந்து பிகம் வெரி பிக் செக்டார் இன் ஃபியூச்சரில். எஸ், இன்னைக்கு அதில் ட்ரைன்டு பீப்புள் கம்மி. எஸ், இப்போ அந்த செக்டார் நோக்கி நான் என்னோட கவனத்தை செலுத்துவதன் மூலமாக ஃபியூச்சரில் நான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பெற முடியுமா? கட்டாயம். ஸோ சோலாருங்கிறது வந்து இது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. மேபி இது சோலாராக இருக்கலாம், ஈவியாக இருக்கலாம், ரெனோவேஷன் எனர்ஜியாகவும் இருக்கலாம். இந்த 3மே சேர்த்து தான் ரெனியூவபிள். கரெக்ட். இப்போ இந்த ரெனியூவபிள் எனர்ஜிக்கு கீழே தான் சோலார் ஒரு பிரிவு, விண்டுன்னு ஒன்று. ஸோ இந்த மாதிரி பயோமேஸு இல்லை ஹைட்ரஜன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சக்திக்கு மறுசக்தி. நாம் இப்போ தொடர்ந்து ஃபாசில் ஃபியூவலை நம்பி நம்ம வண்டியை ஓட்டிட்டோம். இதில் என்ன பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம்னா அந்த குளோபல் க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸு இந்த விஷயங்கள்லாம் வந்துருச்சு. கார்பன் நியூட்ரல்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் அ குளோபல் தீம். எல்லா கண்ட்ரியும் தே வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் அ கார்பன் எமிஷன். ஸோ கார்பன் கிரெடிட்டு, கார்பன் டேக்ஸ் அதெல்லாமே வந்துருச்சு இப்போது. ஸோ வி நோ தட் வி ஆர் ஆக்சுவலி கில்லிங் த என்விரான்மெண்ட். ஸோ ஆன் அ சஸ்டைனபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, சஸ்டைனபிலிட்டினா என்னது? இன்னைக்கு நம்மளோட நீடை வந்து நாம் அதை வந்து அச்சீவ் பண்ணிக்கிறோம் வித்தவுட் டேமேஜிங் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸோட அவால்வியலை வந்து ஸ்தம்பிச்சிட விடாத அளவுக்கு நாம் நேர்த்தியாக பண்ணிக்கணும். நம்ம பூர்த்தி பண்ணிக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடவும் கூடாது. அதான் சஸ்டைனபிலிட்டி. அது என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம கான்சியஸ் எஃபோர்ட்டில் எப்படி நாம் பண்ணுறது அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம பண்ணிக்க தெரியணும். ஸோ இந்த அடிப்படையில் இந்த ரெனியூவபிள் எனர்ஜிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அக்ராஸ் கண்ட்ரி ஆஃப் இந்தியா, அக்ராஸ் கான்டினென்ட்ஸ், ஓவரால் த வேர்ல்டு ஆல்சோ. ஸோ அதில் சோலார் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அதில் வேலை வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன சோலார் பிளான்ட் போடுறதுலேருந்து ஒரு மிக பெரிய சோலார் பிளான்ட் பண்ணுற வரையிலும் அதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுலேருந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலேருந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு, சர்வீஸு, ரிப்பேரு இதுகளில் வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய சஸ்டைனபிள் பார்த்து எனிபடி கேன் ஆக்சுவலி கோ இன் டு திஸ் வித்தவுட் எனி ஃபியர். சரி சார், இந்த இன்ஜினியரிங் எனக்கு சுத்தமாக இதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. இப்போ ஒவ்வொரு செக்டார், இப்போ அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஈவி ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்கும். இப்போ நீங்களும் சொல்கிறீங்க, சொசைட்டிலையும் சொல்கிறாங்க, இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்க அப்ஸ்கில் பண்ணணும், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை மேம்படுத்திக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்கில் டெவலப்மெண்ட்டை தாண்டி வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா கைட் பண்ணுற மாதிரி? அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னா நாம் இன்னைக்கு வந்து செல்ஃப் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. நம்ம நிறையா கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக கூட இருக்குது வெப்சைட்டுகளில். அவங்க அதெல்லாம் வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதர் தென் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் தே ஆர் கிவிங் த ஸ்கில்ஸ், இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனங்களோட, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சோலார் பிளான்ட்டு, சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் செக்மெண்ட் கால்டு யூத் ட்ரைனிங், இல்லை கிராஜுவேட்ஸ் இன்ஜினியரிங் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இவங்க அதில் பயணித்து அவங்க வந்து அந்த கோர் இன்ஜினியரிங் எப்படி நடக்குது, எப்படி இந்த ஓவரால் எக்கோ சிஸ்டம் எப்படி இவங்க கொண்டுகிட்டு போகிறாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள அதில் எங்கே அவங்க ப்ளேஸ் பண்ணிக்க விரும்புகிறாங்களோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டு அவங்க தள்ளி போகாமல் அங்கே போகணும். ஒரு டீலர்கிட்ட போகலாம், சோலார் பேனலை போட்டு கொடுக்குற ஒரு இன்ஸ்டாலேஷன் சிஸ்டம் இன்டகிரேட்டர்கிட்ட போகலாம், இல்லை அதை மேனுஃபேக்சர் பண்ணுற மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போகலாம், இல்லை இதோட ரா மெட்டீரியல் டீல் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு எக்கோ சிஸ்டமில் அவங்க ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஒரு பிளான்ட்டு போட்டிருக்காங்க, அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் தேவை, ஆப்ரேஷன்ஸ் தேவை, அதில் ஏதோ ஆட்டோமேஷன்ஸ் தேவை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு ரிலேட்டடான விஷயங்களோடு அவங்க சேர்ந்து பயணித்தா other than the skill set training also that will help them. நீங்கள் சொன்னீங்க இந்த ஜிடி, அதுக்கடுத்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் பேசிக் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இது ஒரு காலத்தில் அப்ரண்டிஸாக இருந்தது தான். அதுக்கப்புறம் நிறைய பரிணாமங்களை பெற்றுடுச்சு. நீம், நாட்ஸு, நாப்ஸு, கேட்ஸு, கேம்ப்ஸு, இந்த மாதிரி நிறைய நேமில் வந்துடுச்சு. ஆனால் ஒரு யூத்து அந்த கோவிட்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ட்ரைனிங்க்கு போனாங்க.
ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. இப்போ அவங்களுக்கு 23 வயசில் உள்ள போனவங்களுக்கு இப்போ 28 வயசு. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கம்பெனியும் அடுத்தடுத்த ட்ரைனிங்கில் ஆஃப் ரோலில் ஆன் ரோலில் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க. ஆனால் 28 வயசுக்கு பிறகு அவங்க அன்எம்ப்ளாய்டாக மாறிடுறாங்க. எந்த கம்பெனியுமே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது கிடையாது. ஆசை ஒரு எம்டியாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரொம்ப மார்க்கெட் வந்து வெரி டிஸ்ட்ரப்டிவ் சார். முன்னாடி தான் வந்து நாம் ஏதோ ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை பிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை, சம்பளம், வாழ்க்கை, எதிர்காலம், ரிட்டையர்மெண்ட், பென்ஷன் அப்படின்னு ஒரு அது ஒரு பீரியட். இன்னைக்கு வந்து வெரி டிஸ்ட்ரப்டிவ். இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ இருக்கு. நீங்கள் வந்து நான் இதில் தான் போகணும்னு இல்லை, ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கல, இதை நான் நோக்கி போகிறேன், கிடைக்கல அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பனியனை போட்டுட்டு ஒரு சாப்பாட்டு பொருளை டெலிவர் பண்ணக்கூடிய வேலைக்கு கூட போயிடுறாங்க. இன்பிட்வீன் டைமில் தே வாண்ட் டு பி அ வெரி செல்ஃப் ரிலையன்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி, அந்த எக்கானமியை யூஸ் பண்ணி அவங்களோட கோர் இன்ஜினியரிங்கோ அவங்களோட எஜுகேஷனில் என்ன தேவையோ அதை டாப்அப் பண்ணிக்க முயற்சி பண்ணுறாங்க. 6 மாதம் 1 வருஷத்தில் வேறு எதுக்கோ அவங்க டிரான்சிஷன் பண்ணிக்கிற இந்த மாதிரி இளைஞர்களையும் நான் பார்க்குறேன். இதை வந்து நம்ம ஒரு குறையாக சொல்லிக்கிற கூடாது. இப்போ அவங்க வேலை வாய்ப்பு தள்ள அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியரில் அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் கிடையாது. இன்டீரியர்னு ஒன்றும் இல்லை, யாரோ ஃபர்னிச்சர் கொண்டு வந்து வைப்பாங்க. இன்றைக்கி இன்டீரியர் வந்து ஒரு பெரிய பூம். யார் வீடு கட்டினாலும், ஹோட்டல் கட்டினாலும், மால் கட்டினாலும் there is a huge involvement about the 3D interior design, 3D interior production, manufacturing. Similarly, you have a central kitchen requirement, அதுக்கான automations, building intelligent management system இருக்குது, infotainment management system இருக்குது. இதெல்லாமே புது புது துறைகள். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த படிப்பு படித்தாதான் அதை போய் ஒர்க் பண்ணணுன்ற கண்டிஷன் கிடையாது. அவங்க யார் இந்த மாதிரி வேலையை வேணும், எனக்கு ஏதோ ஒன்று நல்ல இதாக செய்யணும், ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னு இந்த மாதிரி பல துறை இருக்குது, நூற்றுக்கணக்கில் இருக்குது. அவங்க ஒன்று எடுத்துக்கலாம். அதில் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிறுவனத்தோடு போக முடியலன்னா கூட அவங்க தனிமையாக அவங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டாக எடுத்து பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேலையே இல்லைன்னு சொல்லி அவங்க விளைவிக்கிறத விட இந்த மாதிரி சுயமாக எது நம்மளுக்கு சரியாக வரும். வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா ஒருத்தவங்க 4 ஆக்குபேஷன் வச்சுருப்பாங்க. ஃபுல் டைம் ஜாபு, 2 பார்ட் டைம் ஜாபு. அவங்களுக்கு வந்து ரெவன்யூ சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கணும், ஒரே துறையை நம்பி இருக்காமல். என்னோட கடைசி கேள்வி சார், நீங்களும் ஒரு எம்ப்ளாயியாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருக்கீங்க. நீங்கள் லாஸ்ட் கொஷனுக்கு கொடுக்கும்போது கொடுத்துருந்தீங்க, ஒருத்தவங்க வந்து மோர் தென் 1 ஆக்குபேஷனில் இருக்கணும், ஃபுல் டைம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், மேபி சம் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஆண்டர்ப்ரனராக ஆகணுன்றது இன்றைக்கி 190 பேருக்கு மைண்டில் இருக்குது. ஆனால் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. நான் அதை பண்ணணுமா வேணாமா அப்படின்ற தேடல் இருக்குது. ஆனால் அரசனோட உதவியும் ஸ்கீம்ஸும் இன்றைக்கி நிறையா இருக்குது, முன்னாடி காலம் மாதிரி இல்லை. அப்போ அவங்க அதை சிந்திக்கும் போது எப்படிப்பட்ட பயணத்தில் அவங்க ஈடுபடும் போது ஒரு கம்பெனி ஆரம்பித்து படிப்படியாக அவங்க முன்னுக்கு வர முடியும் சார்? நீங்கள் எப்படி வந்தீங்க? ஓகே, இப்போ ஆண்டர்ப்ரனருங்கிற அப்படிங்கிற வார்த்தை வந்து முதல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு அந்நியமான ஒரு வார்த்தையாக இருக்கக்கூடாது. அது நாம் வந்து எல்லாருமே ஆண்டர்ப்ரனராக எப்போவோ ஆயிட்டோம். எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்போ நாமளாக வந்து பேப்பரை மடித்து மழை தண்ணியில் ஒரு கப்பலை விட்டோமோ அப்போவே நாம் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாம் போய் காசு கொடுத்து ஒரு போட்டு வாங்காமல் நம்மக்கிட்ட இருந்த பேப்பரை எடுத்து மடித்து இப்படி விட்டால் அது ஃப்ளோட் ஆகி போகும்னு தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கை வச்சுக்கிட்டு நாம் செஞ்சோம் இல்லையா, அது ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் தான். ஒரு பண ஓலையில் இப்படி வச்சுட்டு இப்படியே ஓடினா அது அப்படியே சுத்தம், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. அதை செஞ்சாங்க, கீழே இருந்ததை எடுத்து அவங்களே செஞ்சாங்க, அவங்களும் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். இப்போ என்னென்னா அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை அவங்களே பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே ஆண்டர்ப்ரனர் தான். இதை தான் வந்து அவங்க சொசைட்டியில், இன்னைக்கு இருக்க சொசைட்டியில் மக்களுக்கு தேவையானதை எதை எப்படி செஞ்சு கொடுத்தா இவங்களுக்கு பொருளாதாரம் வரும், அவங்களுக்கு பொருள் போய் சேரும், இதுதான் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பே. இது இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய சூழல், அரசியல் அமைப்பு, சட்டத்திட்டங்கள், நாட்டு நடப்பு, உலக அரசியல், டெக்னாலஜி, என்விரான்மெண்ட்டு, இதை பற்றின ஓரளவுக்கு நல்ல புரிதலோட நம்மளுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சின்ன வயதுலேருந்தே நான் இதை தொட்டால் கெட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு இன்ஸ்டிங் கண்டிப்பாக சொல்லணும், எதுக்குமே சொல்லாமல் இருக்காது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாரு, பட் அவருக்கு வந்து ஒரு சமையலில் வந்து பெரிய வல்லுநராகவேன்னு அவர் அறியாமல் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அவர் சமையலில் செஞ்சு ஒரு பெரிய சென்ட்ரல் கிச்சன் போட்டு ஒரு 1000 பேருக்கு டெய்லி அவர் சாப்பாடு கொடுக்க முடியும். அதுதான் அந்த சிக்னல். ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் 2 செகண்ட் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்தே எனக்கு வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணுங்கிறது ஆசை. ஏன் அப்படின்னா என்னோடய பெரியப்பா வந்து
அப்போது வந்து இந்த ஜப்பான்லேருந்து வரக்கூடிய ரேடியோ வந்து 1980s அவர் வந்து 1980s வந்து ஓப்பன் பண்ணி அதை ஏதோ ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பார். எனக்கு அந்த பிசிபி வந்து இப்படி க்ரீன் கலரில் ட்ராக் இப்படி போகிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது என்னன்னு அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். அவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவார், இது டிரான்சிஸ்டர், இது ரெசிஸ்டர், இந்த மாதிரி சில காம்போனன்ட்ஸ்லாம் சொல்லுவார். ப்ராபப்ளி எனக்கு அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட் இன்செப்ஷன் ஒய் ஐ வாண்டட் டு பிகம் அ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். இந்த மாதிரி அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும். ஐ வாண்ட் டு பிகம் எலக்ட்ரானிக்ஸ், ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனியை நான் உருவாக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கனவாக அப்போ பதிஞ்சது. அதை நோக்கி தான் அடுத்த ஒரு 25-30 வருஷம் அதை நோக்கியே நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அதை ஒரு நாள் வந்து இன்னைக்கு நம்ம அடைய முடியுது. அதில் நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், பல விஷயங்கள் செய்கிறோம். அதில் நல்லதாக போகுது, சிலது தோற்று போகுது, அதை சரி பண்ணுறோம். இப்படி இந்த மாதிரி அவங்க பயப்படாமல் இதை செஞ்சால் என்னால் இவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே நேச்சுரலாக இருக்கக்கூடிய சிக்னல்ஸை அவங்க லிசன் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். மென்டார்ஷிப் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், வெல்விஷர் இருக்கலாம், ப்ரொஃபஸர் இருக்கலாம். அவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு தனிமையாக அவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக ஒரு 3-4 விஷயங்கள் இவங்களை எப்போவுமே உறுத்திக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று அவங்க தேர்ந்தெடுத்து டெடிக்கேட்டடாக, டிசிப்ளின்டாக அதில் அவங்க எஃபோர்ட்டை போட்டு பாலிஷ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து இந்த சொசைட்டி வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அவங்களும் ஒரு என்டர்ப்ரனர் ஆயிடுவாங்க. சிறப்பு சார். என்டர்பிரினர்ஷிப்புக்கு ஒரு புது புரிதல் கொடுத்துருக்குறீங்க. உங்களோட இந்த இவ்வளோ வருஷ ட்ராவலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தினோட வீடியோக்குள்ளே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக அந்த இன்ஜினியரிங் எங்கே இனோவேட் ஆச்சு, எது வரைக்கும் போகும், எப்படி நம்ம அடாப்டபிலிட்டியாக ஆகணும், இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கீங்க. இன்டர்ன்ஷிப் பற்றி சொல்லியிருக்கிறீங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறீங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உங்களோட நேரத்தில் நீங்கள் ஒரு சோஷியல் காஸ்ட்டில் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணதற்காக எங்களோட வரலாறு வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணும். அதுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் சார். நிச்சயமா இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் உங்களோட நிறுவனத்துக்கும் மிக்க நன்றி. இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி சார். வணக்கம்.